சுருக்கமாக முடிச்சிருக்கேன். முக்கியமான ஒரு தகவல் பதிவு செய்யலாம் மெயினாக இந்த வாய்ப்பை கேட்டேன். எப்பவும் உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஒவ்வொருவங்களும் ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோன்னா அப்படி வாழ்க்கை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு மாற்றம். எப்பவுமால ஏமாற்றம் அடையலை, வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் உணர்ந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் பேக்கில் போனோன்னா நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு, நம்ம சூழல் எப்படி இருந்துச்சு. ஆனால் பிடிச்ச ஒரு விஷயம் எப்பவும்ல பணத்துக்கு விலை போகாத ஒரு சபை எப்பவும் சபை. கைத்தட்டி சொல்கிறேன், நமக்கு நல்லா கையெழுத்தி சொல்கிறேன். நிறைய இடங்களில் இதை பதிவு நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பணத்துக்காக பணி செய்ய மாட்டாங்க. அந்த பணிக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பணி இருக்கும். யாருக்கு எந்த பணியை கொடுத்தா, எந்த வேலையை கொடுத்தா அந்த குடும்பம் முன்னேறுமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. இவங்க கொடுத்தா இந்த சமூகமே பின்னாடி நல்லா இருக்குமேன்றதை யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து நானும் வளர்ந்திருக்கிறேன்றதுனால தான் இந்த நன்றியின் பதிவு. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு ஆண்டவர் அதிகாலை ஜெபக்குழு அடிக்கடி இதை பதிவு செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு 5 அருட்சகோதரிகள் எப்பவும் அருட்சகோதரிகளால் அன்றைக்கு 3 மணி அதிகாலை ஜெபத்தில் வந்து 30 நாளில் நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சுன்னா இது 2000 நாட்களுக்காக நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அதிலும் குறிப்பாக சிஸ்டர் நாராஜியா, சிஸ்டர் ஜெயா, சிஸ்டர் ரெஜினா, சிஸ்டர் ஜாக்லின், சிஸ்டர் ஜோஸ்மின், 5 அருட்சகோதரிகள். இன்றைக்கு 55 சபை அருட்சகோதரிகள் உள்ள ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு விதை போட்டது எப்பவும் சபை. அதுக்கு ஒரு நன்றி கைத்தட்டி சொல்லுவாங்க. ஏன்னா நானே கொஞ்சம் ஜர்க்கு வாங்கிட்டேன். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை வீட்டு கொஞ்சம் போயிடலாமான்னு கூட ஒரு தயக்கெல்லாம் வந்துச்சு. நான் மறக்கவே மாட்டேன். நம்ம கவர்மெண்ட்டில் ஆர்எஸ்எஸ்ல உட்காந்து சொன்னாங்க, இங்கவா எங்கேயும் ட்ராக் மாதிரி போகிற மாதிரி இருக்கு, நற்கரணையும் அன்னை மரியாதையும் இல்லாமல் திருப்பதி இல்லாமல் எங்கேயும் ஓடக்கூடாது, நம்ம தாய் திருச்சபை தான் நீ பணி செய்யணும் அப்படின்னாங்க. அதை நான் இன்னும் மைண்டில் வச்சுருக்கேன். செத்தாலும் கத்தோலிக்க திருச்சபைக்காக உயரம் கொடுக்கணுன்றத மீண்டும் ஒரு புதுப்பிச்சு கொடுத்தாங்க. இறைவார்த்தை படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்துடுது. மற்றபடி பைபிள் படிக்கணும் அப்படி டீப்பாக போகும்போது வேறு டைவர்ஷன் வந்துடுது. ஆனால் கடவுள் அதையும் மீண்டும் ஒரு திருப்பமுறையாக வேறொன்று வைத்தார். இன்றைக்கு ஒரு புதிய செய்தி உங்களுக்கு சிஸ்டருக்கே தெரியாது. இப்போ நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அது இந்த நாள் டிக்ளேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இன்னும் 2000 டேஸ் வரதுக்கு 15 டேஸ் இருக்குது. ஜெபிச்சுட்ருக்கோம். நம்முடைய ஆண்டு அதிகாலை ஜெபக்குழு வந்து 24 மணி நேரம் ஜெபக்குழுவாக மாற்றுறோம். நல்ல கை தட்டலாம். எப்படி 16 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ உலக நாடுகளையும் இணைத்து இரவு நேரங்களில் முழுவதுமே இப்போ ட்ரையல் பார்த்தோம். 15 நாள் ட்ரையல் ஃபுல் நைட் தூங்குறாங்க. எல்லாருமே 15 நாளாகவே ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்கும், நைட் டைமில் வருவாங்களா மக்கள், ஜெபிப்பாங்களா, ட்ரையல் பார்த்தப்ப உண்மையிலேயே 2 அருட்சகோதரிகள், டிஎம்ஐஸ் 2 அருட்சகோதரிகள் இரவு 11 மணிலேருந்து விடியற்காலை 3:30 மணி வரைக்கும், 3:30 மணிக்கு மேலே நம்ம எஃப்எம் சிஸ்டர்ஸ் பாம்பே இருக்காங்க, மரியா சிஸ்டர், அவங்க 5 மணி வரைக்கும் தொடர் நற்கொடை வைத்து உலக மக்களுக்காக செபிக்கப்பட்டு வருகிறது. 15 நாட்களாக ட்ரையல் பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். உண்மையிலேயே பார்த்து நைட்டு 30 பேர் 25 பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி போவாங்க, நம்ம செட் ஆகுமா, முயற்சி பண்ணுவோமா அப்படின்னு. அதனால் வருகிற 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் நம்முடைய பாண்டிச்சேரி பிஷப் அவருடைய கரங்களால் 24 மணி நேரத்துக்கான ஷெடியூல் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 சபைகள் இருப்பாங்க. அதில் 24 ஆயர்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் என்று அப்படி பெயர்பட்டியல் உருவாக்கப்பட்டு அனைத்து நாடுகள், மாநிலம், மாவட்டம் என்று பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதை செபித்து உருவாக்க இருக்கிறோம். அதற்கான முதல் தகவலை இங்கே பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, இவர்களால் உருவாக்கப்பட்ட விதைன்றதுனால இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் மனம் மாறிட்டு வராங்க. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு போய் தெருவாக நற்செய்தி சொல்கிற அளவுக்கு தயார்படுத்திட்டு வரோம். இப்போ 3 பங்குல ஒரு முயற்சி எடுத்தோம். முக்காடும் விவிலியமும் கொடுக்குற முயற்சி எடுத்தோம். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா
முக்காடு கூடை ஒரு ஆலயத்திலே அமைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் முக்காடு போடாமல் வரக்கூடாதுன்ற ஒரு முயற்சி எடுத்து 3 ஆலயங்களிலும் இப்போ ரீசெண்டாக திரும்ப கூட ஃபாதர்ஸ் கால் பண்ணாங்க. ஆச்சரியமாக இருக்குமா, முக்காடு போட சொன்னால் போடவே கூடாது, இப்போ அண்டிய பிள்ளைகளை கூட எல்லாம் நீ கொடுத்த முக்காடு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனுடைய மகிமைக்காக சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கு அந்த 30வது நாள் இந்த ப்ரேயர் குரூப்பை க்ளோஸ் பண்ணணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சண்டையெல்லாம் போட்டார். சிஸ்டர் வேணாம் சிஸ்டர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாங்க. சிஸ்டர்ஸ் கிளடி இந்த 20 நாள் மட்டும் நாங்கள் முடிச்சிடுறோம், 50 நாள் நாங்கள் முடிக்கணும், உபவாசம் போட்டுருக்கோம், இந்த 20 நாள் மட்டும் முடிச்சிடும். அன்றைக்கு அந்த ஒரு ஃபோன் கால் வரல அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு இந்த 20 நாள் மட்டும் நாங்கள் 50 நாள் மட்டும் முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமும் இவ்வளோ பெரிய ஒரு மக்களுடைய ஒரு எழுச்சியும் பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 2-3 வருடங்களில் ஆங்காங்கே பல ஆலயங்கள் முக்காடு இல்லாமல் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க, விவிலியம் இல்லாமல் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இன்னும் 5 ஊர்களுக்கு செல்ல இருக்கிறோம். பல்வேறு ஊர்களிலிருந்து இப்போ அழைப்பு வருகிறது. இந்த முயற்சி மீண்டும் கொண்டு வர அதனால் தொடர்ந்து செபியுங்கள். சாதாரணமாக அழைக்காதீங்க. எஃப்எம் சபையை அடிக்கடி சிஸ்டர் சொல்லுவாங்க, நாங்கள் உருவாக்குவோம் ஆனால் பின்னாடியே வரமாட்டோம், நாங்கள் அப்படியே அமைதியாகிடுவோம். அதனால் உடனே அழகு சில நேரத்தில் நாங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் அமைதியாகிடுவோம். நாங்கள் உருவாக்குவோம், எல்லாத்தையும் உருவாக்கி கொடுப்போம், பட் நாங்கள் சைலண்டாக இருக்கும். உண்மையிலே பல சபை அருட்சபைகள் எஃப்ஐஹெச்எம் எஃப்எஸ்ஏ டிஎம்ஐலாம் ரொம்ப ஆர்வமாக பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னாங்க. இதற்கான துவக்கம் விதை இங்கே தான் வேறுபட்டப்பட்டது. அதனால் இன்றைக்கு நம்மலாம் ஒரு ஏஎஃப்எம் அப்படின்னு சொல்லிக்கிறத ரொம்ப பெருமைப்படணும். எல்லாருக்கும் இந்த அழைப்பு கிடையாது. விண்ணகத்தின் அனுமதி இல்லாமல் இந்த கதவுக்குள்ளே வர்றதுக்கு அழைப்பு கிடையாது. நீங்கள் இந்த நேரம்லாம் உங்களுக்கு வீணாக நினைக்கிறீங்க. இதற்கான புகைப்படம் ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துக்கிட்டு இதில் பதிவு செஞ்சுட்டேன். நீங்கள் மெனக்கிற இந்த ஒரு நேரம் கூட உங்களுக்கு வீணாக போகாது. இந்த நேரம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாத நேரமாக தான் உங்களுக்கு மாறவே தவிர வீணாக மாறுது. இன்னொன்று, இத்தனை நாள் எஃப்எம் ஏஎஃப்எம்ல இந்த மாதிரிலாம் எனக்கு வீடியோ போட்டதெல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் நிறைய நேரம் வாய்ப்பு கிடைக்கல சிஸ்டர். இன்றைக்கு நிறைய தியானிக்க முடிஞ்சது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், இந்த வீடியோ எல்லா டீச்சர்ஸுமே போட்டு காட்டிருக்கலாமே, அவங்களாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் சிஸ்டர். வாய்ப்பு கிடைச்சா கிறிஸ்மஸ் சமயத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் லீட் பண்ண விதமும் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே செல்வி வந்து இந்த பணி ஏற்றதுக்கப்புறம் ஒரு மறுமலர்ச்சி உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்கிறாங்க சிஸ்டர், சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பணி செய்வோம். எஃப்எம்ல நம்ம பணி செய்வதற்கும் எஃப்எம்ல நாமளும் ஒரு அங்கத்தில் சொல்கிறதுக்கும் பெருமையாக சொல்லுங்க. யார் எஃப்எம் ஏஎஃப்எம் சொல்கிறதுல ஆண்டவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.